அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் பிக்ஸ் எல்என் சேனல். இப்போ நான் எந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாமா பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ற ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்கை இப்போ நான் மந்த்லி கேண்டில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து தான் ஃபர்தராக மூவ் ஆகி போயிருக்கு. இதுதான் இதோட சப்போர்ட் லைனு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளாரே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்த மந்த் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ திரும்ப வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கின்ற காரணத்தினால திரும்ப இந்த ஸ்டாக்கை நான் இப்போ பை பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து ஒரு 15% வரைக்கும் மூவ் ஆகி போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட்டையும் கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். இயர் அண்ட் இயர் இவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லா தான் க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி இன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லைக் இவங்க ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் பெட்ரோலியம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை லூப்ரிகன்ட்ஸுக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு, அது மட்டும் ஒயிட் இல்லாமல் ஒயிட் ஆயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பிரிண்டிங் இங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. டயர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ஃபார்மாஸ்டிக்கல் ப்ராடக்ட் கூட இவங்களோட ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட்ஸும் கூட கிட்டத்தட்ட ஒரு 80 கம்பெனிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துபாயிலையும் யூஏஇலும் தான் இருக்குது. ஆக்சுவலி இது நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கின்ற காரணத்தினால தான் இதை நான் கன்சிடர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் இதை எடுத்து இப்போ ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் தான் ரீசன் ஸ்டாக்கை நான் பை பண்ணி வச்சுருக்கிறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபர்தராக முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 15% வரைக்கும் மூவ் ஆகி போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றின என்னோடய வியூ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்மோர் ஸ்டாக்கை பற்றியும் நான் அவங்கள்ட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக்கோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரைன். இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஷிப்பில் இருக்கிற பவருக்கு எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதை மேனேஜும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பெரிய டேட்டா சென்டர்ஸ்க்கெலாம் கூட அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த மாதிரியான சப்போர்ட்டு கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் கூட செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் தான் எடுத்து மூவ் ஆகி போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபர்தராக மூவ் ஆகி போகும், ஒரு 10-15% வரைக்கும் மூவ் ஆகி போகும் தான் நான் நம்புகிறேன். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15% வரைக்கும் ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் அடிச்சிருவேன். இவங்களோட ப்ராஃபிட் ஸ்டேட்டஸும் நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் தான் அவங்களும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு க்ரோயிங் கம்பெனி மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் அந்த ஸ்டாக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் மரைன்ற ஸ்டாக்கை பற்றின என்னுடைய வியூவும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய வியூவை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எதாவது ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஓனாக ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். மந்த்லி சார்ட்டை வச்சு பாருங்கள், வீக்லி சார்ட்டை வச்சு பாருங்கள், டெய்லி சார்ட்டை வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அப்டேட்டட் நியூஸஸ் எதுவும் இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏதாவது அடிஷ்னல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்திருக்கா இல்லையான்ட்டு எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த ஸ்டாக்கை எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. This video is purely for an educational purpose. Please do your own analysis before doing any investments. Thank you.